இடத்துல ஸ்லிப் நாட் போடணும். ஸ்லிப் நாட் போடுறதுக்காக ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet போட்ட இடத்துல நீடில் உள்ள விடும் பொழுது கஷ்டமா இருக்கும். ஸ்லிப் நாட் போட்டு முடிச்ச பிறகு 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு டபுள் crochet கணக்கு எடுத்துட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு சிங்கிள் crochet ஸ்டிச் மேலேயும் ஒரு டபுள் crochet ஸ்டிச் போட்டுட்டு வரணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் crochet கணக்கு எடுத்தாச்சு. மீதம் இருக்கிற சிங்கிள் crochet 11 ஸ்டிச் மேலேயும் ஒரு டபுள் crochet போடணும். 3 செயின் ஸ்டிச்ல இருந்து மீதம் இருக்கிற 11 ஸ்டிச்சும் போட்டு முடிச்சோம்னா மொத்தம் 12 டபுள் crochet வர்றது போல இந்த ஸ்டிச் மார்க் வரைக்கும் டபுள் crochet 12 போட்டு முடிச்ச பிறகு 5 செயின் ஸ்டிச் போடணும். 5 செயின் ஸ்டிச் போட்ட பிறகு 4 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்டிச் மார்க் பண்ணிருக்கிற அந்த ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet போடணும். அடுத்தது 9 டபுள் crochet அடுத்த ஸ்டிச்ல போடணும். மொத்தம் 10 டபுள் crochet இருக்கிறது போல போட்டு முடிக்கணும். 10 டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு 5 செயின் ஸ்டிச் போடணும். 5 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு 4 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணினது. 4 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஸ்டிச் மார்க் எதுக்கு பண்ணிருக்கோம்னா நம்ம மேட் போடும்போது கரெக்டா தான் நம்ம எண்ணி போடுவோம். இருந்தாலும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதுக்காக தான் வூலன் த்ரெட்ல ஸ்டிச் மார்க் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet போட்டுட்டு ஒரு டபுள் crochet போட்டாச்சு. அடுத்து 9 ஸ்டிச்லயும் 9 டபுள் crochet போடணும். டோட்டலா 10 டபுள் crochet இந்த ஸ்டிச் மார்க் வரைக்கும் வரணும். இந்த லைன்ல முதல்ல 12 டபுள் crochet போட்டிருக்கோம். 12 டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு 5 செயின் ஸ்டிச் போட்டு 4 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் 10 டபுள் crochet போட்டுட்டு 5 செயின் ஸ்டிச் போட்டு 4 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் டைம் 10 டபுள் crochet போட்டு ஃபர்ஸ்ட் கார்னர்ல மட்டும்தான் 12 டபுள் crochet வரும். அதன் பிறகு 10 டபுள் crochet 5 செயின் 4 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு 10 டபுள் crochet போடணும். நான் போட்டு இருக்கிற இந்த மேட்டோட நீளத்துக்கு 9 தடவை எனக்கு 10 டபுள் crochet டிசைன் வந்தது. அதன் பிறகு 12 டபுள் crochet போட்டு இந்த லைனோட கடைசிக்கு நான் முடிச்சிருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாவே போட்டு முடிச்சிட்டேன். 12 டபுள் crochetல தொடங்கி 5 செயின் ஸ்டிச் 10 டபுள் crochet 5 செயின் ஸ்டிச் 10 டபுள் crochetனு 9 டைம் 10 டபுள் crochet முடிச்சிட்டு 12 டபுள் crochetம் போட்டு இந்த லைனை முடிச்சிட்டேன். அடுத்தது 6 செயின் ஸ்டிச் போடணும். 6 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு மேட்டோட ஒரு பகுதியில டிசைன் போட்டு